மத்தேயு 28:6 அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத புஸ்தகத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகமும் 4 காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த 4 அற்புதங்களை சொல்லுகிறது. அந்த அற்புதங்கள் என்ன? முதல் அற்புதம், இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகத்திற்கு வந்தார். அது ஒரு பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். அடுத்தது, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தாரே, அதுவும் ஒரு பெரிய அற்புதம். மூன்றாவதாக, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தான் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அன்றைய தினம்தான் ஈஸ்டர். ஈஸ்டர் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று. தேவன் உயிரோடு கூட எழும்பினார். யாரும் தேவனை கட்டி வைக்க முடியாது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது. அதன் மீது அவர் வெற்றி எடுத்தார். சிலுவையிலே சாத்தான் மீது வெற்றி எடுத்தார். ஈஸ்டர் மூலமாக அந்த மரணத்தின் மீது வெற்றி எடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, 4வது அற்புதம், அவர் சொன்னபடியே எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் அவர் சொன்னபடியே திரும்ப வருவார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 4 அற்புதமும், நான் அற்புதங்களை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைய ஈஸ்டரிலே நான் ஒடிசாவின் ஒரு கடைசி பகுதியிலே இருக்கிறேன். அங்கிருந்து உங்களுக்கு இந்த ஈஸ்டர் செய்தியை கொடுக்கிறேன். இந்த 4ஐயும் நீங்கள் மறந்து விடாதீங்கள். இந்த 4ஐயும் நீங்கள் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். 3 நடந்து விட்டது, இன்னும் 1 நடக்க வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுங்கள். இயேசு ஜீவனுள்ளவர், இயேசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர், இயேசு கிறிஸ்து அற்புதர். அவர் இந்த உலகத்துக்கு பிறந்தது அற்புதம், சிலுவையில் மரித்தது அற்புதம், உயிரோடு கூட எழும்பினது அற்புதம், திரும்ப வரப்போவது அற்புதம். God bless you.